கிளர்க் மெயின்ஸ் கொஸ்டின் சரியா. சாதாரண காலம் கொஸ்டினை விட இது ஈஸி. இது என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும், வேலை முடிச்சிடும். டேஷ் ரிப்ளை எல்லாரும் பசில் ஆறாங்க சரியா. மோனோட்டோனஸ் வரும் இல்லைன்னா ஆம்பிகுவஸ் வரும். கரெக்டான ஆன்சரு ஆம்பிகுவஸ். ஏஎஃப் பசில்ட் ஆயிட்டாங்க. எஃப்க்கு அப்புறம் ஜியா, ஏஎஃப் ஜியா இல்ல ஹெச்ஆ அப்படின்ட்டு. unvarying sound that seem to stretch time itself. இங்கிட்டு unsure of the true meaning behind her words. உண்மையான மீனிங் ஷுவரா இல்ல. ஏன், ஏன்னா எப்படி பேசுறாங்க, ஆன்சரு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏஎஃப்ஜியா சாரி ஏஎஃப்ஜி. இப்ப நம்மளுக்கு டவுட் வரும், பிடிஐ செக் பண்ணிப்போமா. monotonous means sorry monotonous இல்ல, elucidate means to make something clear or right. b கனெக்ட் பண்ணியாச்சு, bd போட்டாச்சு. அடுத்தது in something clear or explain it in a detailed or அவ்வளவுதான். bdi கரெக்டா ஒரு பேர் சேர்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆன்சர் என்னது, டூக்கு பின்னாடி V1 வருங்க. கிண்டில் மட்டும் தாங்க V1 இருக்கு. ஏக்கு எஃப் தான் சேரும். ஏஎஃப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஏஎஃப்க்கு அப்புறம் ஹெச்ஆ ஜியா, ஏஎஃப்க்கு அப்புறம் ஹெச்ஆ ஜியா. Flames danced, gradually danced and illuminated the darkness around her. நல்லா வாசிங்க. She used the match to kindle the fire. கிண்டல்னா உங்களுக்கு தெரியும், கிண்டல் என்னது, அணைய போற ஒரு விஷயத்தை தூண்டி விடுறது. கிண்டில் த ஃபயர். ஆன்சர் என்னது, ஏஎஃப். ஏஎஃப்ஜி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஆப்ஷன். செக் பண்ணிக்கிடு. நெக்ஸ்ட் क्वेश्चन. த டேஷ் ரீடர். எந்த ரீடரு, ஒரேஷியஸ். வார்த்தைக்கு மீன் தெரிஞ்சா வேலை முடிஞ்சிட்டு. ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்கு. அடுத்த क्वेश्चन. her reserved, அவளுடைய reserved dash. இது என்ன வரும், noun வரும், subject வரும். reserved demeanor. ஏ என்னது, ஏஎஃப். ஏஎஃப் எத்தனை ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஆப்ஷன் தான். ஏஎஃப் ஐ செக் பண்ணுவோமா. மீனிங் சொல்லுங்க. her reserved demeanor concealed. concealed என்ன பண்றதுமா, ஹைட் பண்ணுது. எதை ஹைட் பண்ணுது, a depth of emotions and thoughts that only a select few had the privilege of discovering. right, மீனிங் சொல்லுங்க. அவளுடைய ரிசர்வ்டு demeanor. demeanorனா என்னதுங்க, demeanorனா என்னது, demeanorனா என்னது, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய ஆட்டிடியூடு மறைச்சுது. எதை மறைச்சுது, நிறைய இமோஷன்ஸையும் தாட்ஸையும் மறைச்சுது. that only a select few had the privilege of discovering. that என்னதுங்க, that என்னது, that என்னதுங்க, நார்மல் கன்ஜெக்ஷனா. that கண்டிப்பா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as a சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா ஃபியூக்கு தான் had the privilege. சரியா. that நார்மல் கன்ஜெக்ஷனா, that நார்மல் கன்ஜெக்ஷனாங்க இல்ல. அப்ப that என்னது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரைட், எப்படி வாசிப்பீங்க, only a select few had the privilege of discovering the depth of emotions and thoughts. Only a select few had the privilege of discovering the depth of emotions and thoughts. She conducted an, பாருங்க இதெல்லாம் ஒரு क्वेश्चन தான் கேக்குறாங்க. என்ன போடுவீங்க, எக்ஸாஸ்டிவ். ஏஎஃப் தான் இந்த क्वेश्चन எடுத்த பையன், ஏஎஃப் தான் என்ன பண்ணிட்டாப்ல, எப்பவுமே சேர்த்துட்டாப்ல. சோ ஏஎஃப் ஹெச்
ரைட் மீனிங் சொல்லுங்க. she conducted and exhaustive review of the research literature. ரைட். அடுத்தது h எங்க ஆரம்பிக்குது? h எங்க ஆரம்பிக்குதுமா? leaving no stone unturned இருக்கா அருண்? இது என்னது? இந்த லீவிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் இல்ல. இந்த லீவிங் என்னதுங்க? அந்த லீவிங் என்னது? கனெக்டர். யாரு லீவ் பண்ணல? she தான். இந்த இருக்கல்ல, இவதான் left no stone unturned. leave no stone unturned என்ன அர்த்தம்? take all possible efforts. சரி, எதுக்கு எஃபர்ட் எடுக்காங்க? அவங்களுடைய தேடலுக்காக. என்ன தேடலு? கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் வரும்னு அவங்களுடைய தேடலுக்காக. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. வேண்டாம், வேற ஏதாவது வச்சு போவோம். in the mundane routine of life. mundane என்னதுங்க? எவ்ரிடே ரிப்பீட் ஆகக்கூடிய routine. CE CE வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? CE கூட அப்ப கண்டிப்பா என்னதான் வரும்? H தான் வரும். ரைட். எதை செக் பண்ணணும்? BFI இல்ல BDI செக் பண்ணலாம். ரைட். B கூட despite his tranquility protest of fervent protest. fervent protest ஆன்சர் என்னது? fourth option. Next question. The narrow mountain became increasingly dash. increasingly என்னது? perilous. அவங்க ஏற 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 narrow mountain increasingly dangerous மாறிச்சு. so AD AD வச்சு திரும்ப எத்தனை ஆப்ஷன் தான்? இந்த क्वेश्चन கஷ்டமா ஆக்கவே முடியாது, ஈஸியா மட்டும்தான் இருக்கும் இந்த क्वेश्चंसலாம். ரைட். அடுத்தது as he என்ன பண்ணுமாங்க? என்ன வேணும்? verb வேணும். எத்தனை verb இருக்கு? ஒரே verb போட்டு போய்கிட்டே இருக்கலாம். A B க்கு அப்புறம் E B E போட்டாச்சு. ரைட். B க்கு அப்புறம் G ஆ H ஆ? இங்க என்ன இருக்கு? sparking a sense of wonder and awe. இங்க எதை பாக்குறாங்க? stars பாக்குறான். vast expanse of stars seem to stretch into the infinite space. அத பாக்க. so B கூட எதுதான் சேரும்? G தான் சேரும். She dashed the vandalism. ஈஸியா போடுவோம். she verb இது மட்டும் தான் இருக்கு. அப்ப C கூட கண்டிப்பா எல்லாம் வரும். CD CD கூட என்ன சேர்க்கலாம்? CD கூட H இல்ல I D ல என்ன இருக்கு? she deplored the vandalism that marked the historic monument. இங்க பாருங்க, மீனிங் சொல்லுங்க. இதுக்கு மீனிங் சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் தான் வேண்டாம், மீனிங் சொல்லுங்க. she deplored பண்றது என்ன பண்றது? டிப்ளோர். டிப்ளோர்னா என்னது? டிப்ளோர் பண்றதுன்னா என்னதுங்க? டிப்ளோர் பண்றதுன்னா ஹேட் பண்றது. வேண்டல்ஸ்னா யாரு? வேண்டல்ஸ்னா யாரு? சூறையாடுறவங்க, போயிட்டு திருடுறவங்க. சோ இந்த திருட்ட அவ வெறுக்கிறா. இந்த திருட்டு என்ன பண்ணுச்சு? தாட்டுங்கிறது வேண்டலிசம் சொல்லு. இந்த திருட்டு என்ன பண்ணுச்சு? ஆறு பண்றது என்ன ஆகுறது? கரப்படுத்துது. எதை கரப்படுத்துது? இவங்க எதை திருடிட்டு போறாங்க? இது இந்த ஹிஸ்டாரிக் மானியூமெண்ட் என்ன பண்ணுது? கரப்படுத்துது. இந்த விஷயத்தை தான் அவர் என்ன பண்றா? வெறுக்கிறா. அப்ப எதை பத்தி பேசுறாங்க? எதை பத்தி பேசுறாங்க? மானியூமெண்ட் பத்தி பேசுறாங்க. ரைட். இந்த சைடு சி பாத்துட்டோம். சிக்கு அப்புறம் டி. ஹெச்ஆ இல்ல ஐயா? ஹெச்ஆ இல்ல ஐயா? இங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு, இங்கிட்ட கல்ச்சரல் ஹெரிடேஜ் இருக்கு. எந்த வார்த்தையில ஆரம்பிக்குது? லேமன்டிங். இது என்னது? V1ing as a connect. so C D D க்கு அப்புறம் என்னது? H. நான் கரெக்ஷனே கொடுக்க கூடாது. என்ன போடுறது? எதை வச்சு போடுறது? பவர்ஃபுல் டேஷ். போனஸ் கொடுக்காங்க. போனஸ் என்னவா இருக்கும்? ரெசிடியூவா, அசென்டா, இன்டியூஸ்மெண்டா? இன்டியூஸ்மெண்ட்னா தூண்டுறது. ஏடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு?
ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஏடிக்கு அப்புறம் ஜியா இல்ல ஹெச்ஆ. ஏடி போட்டாச்சுங்க, ஏடிக்கு அப்புறம் ஜியா இல்ல ஹெச்ஆ. ஜி தான் வரும், ஏன்னா ஹெச்ல என்ன இருக்கு, ஹர் அப்ரூவல். இங்கிட்டு யார பத்தி பேசுறோம், யார பத்தி பேசுறோம், எம்ப்ளாயீஸ். இங்கிட்டு ஒரு ஆள் ஆயிட்டாங்க, இங்கிட்டு பாருங்க, டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன். ரைட், முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஏடி. The dash motion வேண்டாம், 2 plus v1 ஈஸியா போடலாம். 2 plus v1 எங்க இருக்கு, 2. ரைட், b க்கு அப்புறம் என்னது, d. bd க்கு அப்புறம் bd க்கு அப்புறம் h இருக்குது, bd க்கு அப்புறம் g இருக்குது. இது என்னது, எஜுகேஷன் பத்தினது. சரியா? அடிஷன் டு pursue என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க? மூணு பேர் சொல்லக்கூடாது. சரியா? மீதி எவன் வாய் திறக்கான்னு இப்ப நம்ம பார்க்கணும். என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷனை பர்சீவ் பண்றது. அது எப்படி இருக்குது, ஈ ஸ்டெப்பா இருக்குது. எதுக்கு, டு எமான்சிபேட், லிபரேட் பண்ணணும். யார, அவங்களையே லிபரேட் பண்ணணும். எதுல இருந்து, அவங்கள வளர்த்ததுல லிமிடேஷன்ஸ் இருக்கோ அதுல இருந்து அவங்களையே விடுதலை பண்றதுக்கு ஒரு கீ ஸ்டெப்பா எது இருக்குதுன்னா, ஹையர் எஜுகேஷனை பின்பற்றணுங்கிற அவங்களுடைய முடிவு. சரியா? ரைட். எஜுகேஷன் விடுதலை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சுத்தி இருக்கு. இதே மாதிரி அங்க இருக்கணும். பிடி போட்டாச்சு, பிடிக்கு அப்புறம் ஜியா இல்ல ஹெச்ஆ, இது பீச், இது சீக்கிங் இண்டிபெண்டன்ஸ். இதே மீனிங் தான் என்னது, ரைட். அப்போ பிக்கு அப்புறம் டி, பி, டி, ஜி. ஆன்சர். பத்துக்கு பத்து யாரு, 10க்கு 10 யாரு, வணக்கமா எடுக்கிறவங்க. 5 கீழே, பிலோ 5. சீக்கிரம் இல்லைங்க, பிலோ 5, 5 and below 5, 5 and below 5. அட்டெம்ப்ட் 5 தானா, மார்க் எப்படினாலும் நிக்கதான் செய்யணும். 5ல 4, 4 அட்டெம்ப்டா, 5 போட்டு 4, 5 போட்டு 5 அட்டெம்ப்ட். 6 போட்டு மார்க், 6 போட்டு 6, 8 போட்டு 7 போட்டு 7 போட்டு 5 கரெக்டா? பாருங்க பாருங்க, 8 அட்டெம்ப்ட் தானே. எவ்வளவு, இங்க 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 கீர்த்தி 4 போட்டு 4, வரல, ரீசெண்டா வரல தானே.